பாத்திரம் வளர்க்க தண்ணி இல்லைன்னா என்ன செய்வ? தின்னுட்டு சோத்த திங்க மாட்டேன்னு சொல்லோட அதுக்கப்புறம் தலையை அறுத்துறவே பார்த்துக்கா. அங்கே மாதிரி ஒரு சமைக்கு பாத்திரம் அடக்குது உள்ள. எனக்கு தான் அழுகையா வருது. ஆறில் தண்ணி ஒரு சமைக்கு எங்களுக்கு அப்படியே வெள்ளமாக ஓடுது. எங்கள் வீட்டில் அது எடுது பெரிய டேங்கு. எல்லாம் கரெக்டாக தான் இருக்கும். இப்போ தான் வந்திருக்கும் பேக்கிங். நீ லூஸ் மாதிரி சொல்லுவேன். எல்லாம் எங்கள் வீட்டில் தண்ணி குடமாக இருக்கும். யூஸ்ட் பைன்னு போட்டுருக்குங்களா? இங்கே பார்த்தோன்னா எனக்கு யூஸ்டு பை 15ஆம் தேதி வரைக்கும். கா எங்கள் வீட்டில் தண்ணி அவ்வளோ காணம் இருக்கும். நம்மளுக்கு என் பொழப்பு இப்படி தண்ணியே இல்லாமல் நாரிட்டு அழுகையோடு போய் சேர்ந்துடும் போல. நான் நேற்று தண்ணி இல்லை, இன்றைக்கி வரும், இன்றைக்கி வரல. ஆனால் நான் என்ன செய்ய முடியும்? இதில் வேறு நீ தான் தண்ணி பிடிக்கலன்னு வந்து ஒரு இது பேதி எடுக்கும். இதில் வேறு ஏர் பிடிச்சி வேற கிடக்குது. காலையில் ஒரு சொட்டு தானே நிரம்புனுச்சு. அரை ட்ரம் தான் நிரம்புனுச்சுது. அரை ட்ரம்மில் நீ குளிச்சிருக்கேன், நான் குளிச்சிருக்கேன். அப்புறம் சோறு பொங்கிருக்கு. அவர் பாதி பண்ணிட்டு போயிட்டாரு. இப்போ ஒரு சொட்டு கூட இல்லை. அங்கே டாக்கி களியாக கிடக்குது. உள்ளே போகிறதுக்கும் தண்ணி கிடையாது. பாத்திரம் வளர்க்காமல் அந்த கிடக்குது. நான் இன்னும் குழம்பு பார்க்கல. சோறு வைக்கிறதுக்கு உழ வச்சாலும் உளமொடி தான், அரை குடம் தான் இருக்குது. குடிக்கிறதுக்கு வைக்கவா இல்லை குழம்பு பார்க்கவான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். என்னது? கொலோடோஸ்கோப்புக்கு போங்க. கொலோடோஸ்கோப் வச்சு நீங்கள் என்னத்தை பார்க்க மாதிரி கேட்போம். சரி சாயா பந்த் கருக்கே லேக்கியா. வெறும் எனக்கு தான் தலை வலிக்குது. எனக்கு பயங்கரமாக இதை நினச்சாலே மண்டெல்லாம் பற்றிக்கிட்டு வருது. நம்ம பொழப்பு இப்படி இருக்குதப்பா கடவுளே. இந்த வீட்டில் இருந்து எனக்கு சீக்கிரமாக விடுதலை கொடுங்க. விடுதலை மீன்ஸ் பரலோகத்துக்கு எடுத்துக்கோங்க, இல்லைன்னா என்னை எங்கேயாவது கொண்டு போய் சேர்த்துருங்க. இந்த வீட்டில் காலம் முழுக்க இப்படியே உட்காந்து புலம்ப விடாதீங்க என்ன தயவுசெய்து. இந்த பாவப்பட்ட ஜென்மத்துக்கு ஒரு விமோச்சனம் கிடைக்க மாட்டேங்குது. ஒரு ஊரில் வந்து ஊத்தில் வந்து அன்னைக்கு போய் சேருக்கட கையா வாங்கி கொடுத்துருக்காரு. ஒரு ரேடியை தின்னுட்டு ஒரு பட்டலை வாங்கி கொண்டாந்து அதையும் வச்சு எடுத்துகிட்டு வந்து உட்காந்துருக்கா. இப்படி ஜாமாக தின்னுபிட்டு தான் அதுக்கப்புறமா எனக்கு வயிற்றுக்கெலாம் வலிக்குது. ஆமாம், அதுக்கப்புறம் எனக்கு இதாகுதுன்னு சொல்லிட்டு ஏதாவது இது பண்ணிட்டு கிடக்குது மாட்டேன். ஆக்சுவலாக நான் அன்றைக்கி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் வந்து வீடியோவில் மனக்கட்ட படத்தை எத்தனை தடவை தான் பார்ப்பேன். மாற்றியில் தூக்கி போட்டு 4 பேர் மிச்சு விட தூர பார்த்துவேன். நீ எதுக்கு இங்கே வந்து படுத்திருக்க? சுசி ஓலா புள்ளக்குட்டி வச்சுருக்கா வயிற்றுல. திரும்பவும் இதே சோழி லோடி ஏற்றிட்டே அலையுது தான். மாதத்துக்கு 3 தடவை குட்டி போட்டுட்டு அப்புறம் அலையுது. பிஸ்கட் தின்னுங்க. புள்ளத்தாச்சி எந்த நேரமும் வயிற்ற பசிச்சுக்கிட்டே தான் இருக்குது. 4 நேரம் சோறு கேட்கா.